ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். நமக்கு பேரு நம்மளது புத்தூர். உங்க பேரு? உங்க பேர் ராமகிருஷ்ணா. என்ன படிச்சீங்க? ஆடு தான் மேய்க்கிறது. ஆடு தான் மேய்க்கிறீங்க. சின்ன வயசுல இருந்து ஆடு தான் மேய்ப்பீங்களா? எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கிறீங்க? 25 வருஷம் மேய்க்குது. எல்லா ஆடும் உங்களுக்கு தானா? நம்மளுது தான். இது என்ன ஆடு இது? இது செம்மலாடு. அது ரகம் எதனா இருக்கா? இதுதான் இருக்குது. இந்த ஒரு ரகம் தான். இந்த வெள்ளாடுலாம் நீங்க பண்ணலையா? வெள்ளாடு இல்லையா? வெள்ளாடு இல்லையா? நீங்க பண்ணலையா? பண்ணல. ஏன் வெள்ளாடு ஏன் பண்ணல? அது இல்லையா, அது மேயாது. செம்மலாடு வெள்ளாடு ஒரு இடத்துல மேயாது. அப்படியா? அந்த பக்கம் ஒண்ணு போகுது. இது இது போவாது. அது மேல இது செம்மறியாடு எங்க போவாது. அப்படியேதான் இருக்கும். எத்தனை ஆடு இதுல இருக்கு? இது 150 ஆடு இருக்குது. இது உங்க நிலமா? அது நிலம் நம்மளதெல்லாம். எதுக்கா இங்க விட்டுருக்கீங்க ஆடு? இந்த மேய்க்கிறதுக்கு பில்லு மேயும். அதுக்கு காசு எதனா தருவாங்களா அவங்க? காசு தருவாங்களா? காசுலாம் தர மாட்டாங்க. நீங்க சும்மா பில்லு மட்டும் மேய்ச்சிட்டு போவீங்க. எங்க இருந்து ஓட்டிட்டு வரீங்க ஆடை? எங்க வந்து பெண்ணாலூர் பேட்டையில இருந்து வருது. பெண்ணூர் பேட்டையில தான் வரீங்களா? சரி, இந்த ஆட்டுக்கு தீவனம் அப்படின்னா இதுதான் தீவனம், வேற எதனா தீவனம் கொடுப்பீங்களா? யாரையும் கொடுப்பாங்களே. இதுதான் தீவனமே. நீங்க தனியா வந்து இந்த மாதிரி தீவனம் எல்லாம் வளர்க்க மாட்டீங்களா? இந்த தீவனம் போதுமா அதுக்கு? டெய்லி எவ்வளவு நேரம் இந்த மாதிரி மேய்ப்பீங்க? டெய்லியும் இங்கிருந்து நாலாபுரம் போவோம், அங்கிருந்து பிச்சாட்டூர் போவோம். அப்படி போயிட்டே இருப்பீங்க. வீட்டுக்கு போவீங்களா? வீட்டுக்கு தான் போறது. வீட்டுக்கு தான் போவீங்க. சரி, இப்போ வந்து வெயில் சீசன் மேய்ச்சி, மழை சீசன்லனா என்ன பண்ணுவீங்க? மை வருதா? மழை பெய்யுதுல? மைல அப்படி காட்டு மேல போவோம், நம்ம ஊர் பக்கத்துல. அப்ப மழையில நினைச்சிடாத ஆடு? அப்படி போவோம். நல்லா இருக்குது. இல்ல இருக்கு, மழையில நனையாத ஆடு நிக்குமா? நம்ம ஊர்ல கோட்டாய் இருக்குது, அதுல போவோம். இல்ல அத நான் என்ன கேக்குறேன், இப்ப மேய்க்கிறீங்க, தீவனம் கிடைக்குது, மழையில மேய்க்க மாட்டீங்கல்ல? மயில காட்டுல மேய்வோம். காட்டுல மேயன்றீங்களா? அப்ப தீவனம் இருக்கும். அப்போ இதுக்கு நோய் எதனா ஊசி ஊசி போடுறது. எப்படி போடுவீங்க ஊசி? ஊசி 3 மாசத்துக்கு போடுவோம். என்ன ஊசி பேர் தெரியுமா? என்ன ஊசி பேரு? அது ஊசி பேர் என்ட்ரோன் பிளாக்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது. என்ட்ரோன் பிளாக்ஸ் இன்ஜெக்ஷன். எதுக்கு போடுவீங்க அந்த இன்ஜெக்ஷன்? அந்த இன்ஜெக்ஷனுக்கு எதனா ஆடு கொஞ்சம் இருக்குது, லேசுகா இருக்குது. ஆடு எழுத்து போடுறது, ஊசி போடுறது. சோர்ந்து போயிருந்தா அதுதான், வேற எதுவும் கிடையாது. சரி, இது குட்டி எப்போ போடும்? இது குட்டி இது 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போடுவோம். 6 மாசத்துக்கு போடணும். எத்தனை பெட்டைக்கு ஒரு கடா வேணும்? கடா இருக்குது, 4 கடா இருக்குது. எத்தனை பெட்டைக்கு 4 கடா? 160 65 இருக்குது. எங்க இது எத்தனை விற்பனை பண்ணுவீங்க? போவோம். சேல் எங்க? சேல்ஸ் நம்ம ஊர் திருத்த பக்கத்துல போவோம். எங்க கூட யாரும் காசு கொடுத்து தர சேனாக்கு கூட போவோம். பிறந்ததுல இருந்து எப்போ வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு வெயிட் ஆனா சேல்ஸ் பண்ணுவீங்க? ஒரு 10-15 கிலோ வருது சேல்ஸ் பண்ணுது. எத்தனை நாள் ஆகும் 10-15 கிலோ வருது? 6 மாசம். 6 மாசம் ஆயிடுமா 10-15 கிலோ வருது? 6 மாசம் வருது. பால் கறக்கிறது இல்ல, குட்டிக்க விட்டுருது. ஆடு மட்டும் தான் சேல் பண்ணுவீங்களா, இல்ல தோல் எதனா சேல் பண்றீங்களா? ஆடு சேல் பண்றது, கடா குட்டி. எவ்வளவு போகுது இப்போ? போவோம் 15,000 போவோம், 14,000. குட்டி எப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு குட்டி போடுமா? 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போடும். நல்லா 6 மாசத்தை வளர்க்குறது மேய்வா வருது. ஒரு 14 கிலோ 13 கிலோ அது மாதிரி. சரி, குட்டி பிறந்தோம்னா அந்த குட்டியை எப்படி வைப்பீங்க? அதுகிட்டே விட்டுருவீங்களா? நீங்க எதனா குட்டி வீட்டுல போடுவோம். வீட்டுல போட்டோம்னா என்ன ஒரு 10 வருதுனால அப்ப லாட்ல அம்மா ஆத்த வருது. ஆத்தா கூட போய் அந்த 20 நாள் என்ன பண்ணுவீங்க குட்டிய? கூடு கீடு போட்டுக்குது, அதுல போட்டு வச்சிருக்கீங்க. அந்த வீட்டுல தான் போட்டு குட்டிக்கு ஆத்துல பால் இல்லையா, பசு மாடு இருக்குது, அந்த பால் ஊத்துறது. அப்படியா? எத்தனை டெய்லி எவ்வளவு ஊத்துவீங்க? மாதிரி ஒரு ஊத்து ஒரு குவார்டர் பாட்டில் இருக்குது, அது பாட்டில் தான் போடுவோம்.
3 வேலையா தானா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர்? காலையில சாயந்தரம் 2 வேலை மட்டும். 2 வேலை போகுது. அது குட்டி அப்படி பண்ணாலே போதுமா? குட்டி பொழிச்சுக்குமா? நல்லா வருது. நீங்க அப்ப இந்த ஆடு மட்டும் தான், வெள்ளாடுலாம் நீங்க பண்றது இல்ல? வெள்ளாடு இல்லையப்பா. வெள்ளாடு நல்ல லாபமா இது நல்ல லாபமா? இதே லாபம். இது எவ்வளவு சம்பாதிப்பீங்க இதுல இருந்து நீங்க? ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் 3 லட்சம் இதுல இருந்து கிடைக்குமா? இதுல 4 லட்சம். எத்தனை ஆட்டுல? 4 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். ஒரு 70 ஆடு. என்ன பத்தி அது ஒரு 70 ஆடு நீங்க குட்டி போட்டதுல இருந்து எவ்வளவு நாள்ல அது வந்து 6 விற்பனைக்கு வரும்? 6 மாசத்துக்கு வருது. விற்பனைக்கு வந்துருது. ஒரு வாரம் இது ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் வருவோம். ஒரு 100 ஆடு மேய்க்குது. 100 ஆடு மேய்க்குது. செலவு என்ன செலவு ஆகும்? செலவு ஆகும். என்ன ஆகும்? 30 50,000 ஆகும். என்ன செலவு பண்ணுவீங்க அதுக்கு? அது பப்பர் வருது, அதுக்கு ஊசி போடுறது. பில்லு மசம் வருது, அதுக்கு ஊசி போடுறது. அதுக்கெல்லாம் 3 மாசத்துக்கு அடிக்கடி தடுப்பூசி இது போல எல்லாம் தடுப்பூசி கூட போடுறது. அது டாக்டர் வர வச்சு போறீங்களா நீங்களே ஓட்டி? டாக்டர் வந்து போடுறது. ஓகே. அந்த இந்த காய்ச்சல் போதல்ல, அதுக்கெல்லாம் ஊசி போடுறீங்களா இல்ல பிஃபோர் அவங்களுக்கு தெரியுதா இல்ல பில்லு புதுசா மேயும் போது அந்த காய்ச்சல் டைம்ல வந்து வரும், அப்ப என்ன மருந்து கொடுக்குறீங்க? எப்படி அதை பாக்க? அது அந்த மருத்துவம் அந்த டாக்டர் எடுத்துன்னு வருது ஆட்டாண்டா. ஓகே. இந்த சளி நோய் மண்டை வீக்கம் அந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல, அது கூட ஊசி போடுறது. ஓகே. இந்த கால் கூட முண்டுது, அது கூட மருந்து இருக்குது. இந்த வாய் உதட்டெல்லாம் இந்த அம்மா மாதிரி வருது, அது பென்சில் இன்ஜெக்ஷன் இருந்து கதா, அது போடுது. அது போட்டு அது கண்ட்ரோல் ஆயிடும். கண்ட்ரோல் ஆகி. ஓகே. நாட்டு மருந்து எதுவும் நீங்க செய்யறது இல்ல? நாட்டு மருந்து இப்போ இல்ல, யாரும் குடுக்கறது தரமா ஆள் இல்ல, தெரியல அது எப்படி செய்யணும். எல்லாமே கடாண்டு போய் வாங்கணும் வருது. மெடிக்கல்ல வாங்கணும் வருது. ஒரு ஆடு குட்டி பிறந்து வளருது, திரும்ப அது சனி பருவத்துக்கு வருது, வந்தது தெரியுது இல்ல நீங்க மந்தையில கவனிக்கல, அது இது இப்ப சனி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சனி பிடிச்சிச்சுன்ட்டு சனி தெரியுமா? எப்படி தெரியும்? இப்படி குட்டி போடுறது இன்னைக்குதான் போடுறது, எல்லாம் குட்டியா போடுறது. அந்த குட்டியா இன்னைக்குதான் போடுறது குட்டி, காலையில போடுறது. காலையில போட்டு மேய்ச்சல் கூட எடுத்துட்டு வந்துட்டீங்க? எடுத்துன்னு வருது, அங்கிருந்து எடுத்துனே வருது கையில. நம்ம வீடு எல்லாம் நம்ம வீடு இருக்குதே, கூடு போடுவான் வச்சிருங்க இல்லையாங்க. அப்ப இந்த தீவனமே இதுக்கு போதுமா? நல்லா வருது. இப்ப நிலத்துல ஒரு காசு எதுவும் கிடையாது? காசுல எதாவது தரமாட்டாங்க? நைட்ல எடுக்கிறது காசு தருது, ஏதாவது 500 கேக்குற தருவாங்க. தருவாங்க. நைட்ல இங்கேதான் இருக்குமோ? இங்கதான், இங்க இல்ல, அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் போய் பாருங்க. இப்ப நீங்க அங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து இன்னைக்கு போட்ட குட்டிதான். அது போட்டோம்னா மேய்ச்சலுக்கு எடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஆட்டு பண்ணல இருந்து பாத்தீங்களா ஒரு 4 லட்சம் ரூபாய் எடுக்கிறாராம். ஒரு 50,000 செலவு ஆகும் அப்படின்றாரு. 6 மாதத்துல 6 மந்த்ல 4 லட்சம். 6 மந்த்ல 4 லட்சம். ஒரு ஆடு போட்டா 6 மாசத்துல 4 லட்சம் வருதுங்களா? ஒரு வருஷம் மேய்க்குது, குட்டி 6 மாசம் போறது, மல்லா 6 மாசம் குட்டி போட்ட பிறகு நீங்க சேல் அப்ப 1 இயருக்கு நீங்க 4 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் அது மாதிரி வருது. அப்ப இந்த ஆடு வளர்ப்பு பண்ணலாம். எல்லாம் ஊசி போடுறது. வேலை ஜாஸ்தியோ? வேலை நிறைய உழைக்கணுமோ? 50,000 மேல இல்ல. உழைக்கிறது நிறைய உழைக்கணுமா? கஷ்டப்படணுமா ஆடு வளர்க்க? கஷ்டமா? கஷ்டம் தான். என்ன கஷ்டம்? ஓட்டிட்டு போறது கஷ்டமா? என்ன கஷ்டம்? ஈகிலேயே மை வருது, அதெல்லாம் கஷ்டம் தான். நான் கேட்டதுக்கு நிறைய விஷயம் பார்த்துட்டீங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட கேட்டேன். தமிழ் வந்து சுமாரா தானா? நன்றிங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம ஐயாவதான் வீடு எடுத்திருந்தேன். நான் இங்க ஆந்திரா தான் வந்திருந்தேன். ஆந்திராவில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆடை வந்து மேய்ச்சலுக்கு விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய கிளை இருக்குல்ல, அந்த கிளைகளை வந்து மேய்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆடை விட்டுருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து
காசுல அதை பெருசா தரதில்ல, ஒரு 500 1000 ஏதோ கொடுப்பாங்களாம். இவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து செம்பரியாடு தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ரகம் தெரியல, அது பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ஆடுல இப்படிதான் பண்ணிட்டு இருக்காராம். ஒரு 200 ஆடு இருக்கு அப்படின்றாரு. இந்த ஆட்டுல இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டுல இருந்து ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் எடுக்கிறேன் அப்படின்றாருங்க அவரு. ஒரு 200 ஆட்டுல கரெக்டா வந்து 6வது மாசம் கரெக்டா ஒரு குட்டி போடுமா. அந்த குட்டி மறுபடியும் விற்பனைக்கு வருமா 15 கிலோ. இப்போதைக்கு வந்து ஒரு அவரே சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த அளவுக்கு அவர் படிக்கல, அவரு சுத்தமா படிக்கல. ஆனா பாருங்க, ஒரு ஆடு வளர்ப்புல இருந்து ஒரு 5 லட்சம் வருமானம் எடுக்கிறேன்றாரு. ஒரு 50,000 வந்து அதுக்கு செலவு பண்றேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, வருஷத்துக்கு 4 லட்சம் போது மாசத்துக்கு ஒரு 40,000 அந்த கணக்கு வந்துருது. ஆனா வேலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்றாரு, மேய்ச்சல் கூட்டு போய் வர்றது அப்படின்றாரு. அவருக்கு தமிழ் சரியா தெரியல, பட் ஆனா இருந்தாலும் நாங்க பேசி வந்து இவ்வளவு ரீசன் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அவரோட விஷயம் பொறுத்த வரைக்கும் ஆடு வளர்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தொழில்ன்றாரு. நல்ல வருமானம் தரக்கூடிய பொருள் தான் தொழில்ன்றதான் இந்த ஆடு வளர்ப்பு வந்து அவரு பண்ணிட்டு இருக்காரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு ஆடு ஒண்ணு பார்த்தோம்னா, அங்க பாருங்க, அந்த ஆடு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து குட்டியை போட்டிருக்காங்க. போட்ட உடனே மேய்ச்சலுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து செம்பரியாடு தான் அப்படின்னாரு. அது பாருங்க, இப்பதான் குட்டியை போட்டுருங்க. குட்டி போட்டு 1/2 hour தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இடத்துக்கு அங்க போயிட்டீங்களா மேய்ச்சலுக்கு? அடுத்த இடத்துக்கு வந்து மேய்ச்சலுக்கு போறாங்களாம். எல்லாரும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சேனல் உங்களுக்கு சரி. அதிகம் உங்களுக்கு ஒரு டாடா பை. மேய்ச்சல் கூட்டு போறாரு, வேற இடத்துக்கு கூட்டு போறாரு. இப்பெல்லாம் கஷ்டப்படாத மாசம் 5 லட்ச ரூபா எடுக்கிறாரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்து